Hello friends, welcome to Anuman Tech Tamil YouTube channel. Summer season start ஆனதில போதும் எல்லார் மூஞ்சிலையும் வேர்வை ஊற்றும். பட் பாதி பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி ஏர் கூலர் வாங்கணுன்ட்டு எல்லாருமே கடையாக போயிருப்போம். பட் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டுருப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு மினி ஏர் கூலர் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஏர் கூலர் செய்ய கைலாங்கடையிலேருந்து பழைய எண்ணெய் டின் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த எண்ணெய் டின்னில் தான் ஃபுல் செட்டப்புமே பண்ண போகிறோம். இப்போ இந்த டின்னோட ஒரு சைடில் நம்ம ஃபேன் வைக்கிற மாரி நம்ம சர்க்கிள் ஷேப்பில் ஹோல்ஸ் பண்ணோம். அதனால் நான் ப்ரோ சர்க்கிளை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ரோ சர்க்கிளை சென்டராக வச்சுட்டு நான் காம்போஸை யூஸ் பண்ணி ஒரு பெரிய சர்க்கிளை நான் ட்ரா பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த சைஸு ஃபேன் சைஸ் இருக்கோ அந்த சைஸை நீங்கள் ட்ரா பண்ணிங்க. இப்போ இந்த மார்க் பண்ணதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கட் பண்ண அப்படியே பின்னாடி பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் ஃபுல்லாகவே கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட்டிங் மிஷினை யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ரெண்டு பகுதியுமே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேன் வரும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூலண்டர் வரும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம இதில் ஃபிட் பண்ணலாம். இப்போ சின்னதாக ஒரு தகரத்தை நான் ஒரு லென்த்தாக கட் பண்ணினேன். இது 11 சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு இங்கேயும் பாதியாக டிவைட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் போட போகிறோம், இங்கே ஒரு ஹோல்ஸ் போட போகிறோம். இது சென்டர் பாயிண்டில் தான் நம்ம மோட்டரை ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் நம்ம ஹோல்ஸ் போட்டு இந்த கடைசிலையும் நம்ம ஹோல்ஸ் போட்டு இப்போ நம்ம அந்த டின்னில் வந்து இதை ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லாமே ஹோல்ஸ் போட்டுடலாம். இப்போ நான் இந்த தகடில் பார்த்தீங்கன்னா சென்டரில் 2 ஹோல்ஸ் போட்டேன். அடுத்தது கார்னரில் ஒரு ஹோல்ஸ் போட்டேன், இங்கே ஒரு ஹோல்ஸ் போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த கிளாமை பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ்லையுமே செட் ஆகிற மாதிரி ஹோல்ஸ் போட்டேன். இப்போ நம்ம இந்த கிளாமுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த கிளாமை போட்டு நெட்டை போட்டு டைட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த சென்டரில் ஒரு மோட்டரை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த கிளாமை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நான் 1/2 இன்ச் டம்மி ஒன்று எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு 5 வோல்ட் மோட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மோட்டரை பார்த்திங்கன்னா நம்ம இந்த டம்மியில் வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். இந்த டம்மி உள்ள பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக போகுது. அதனால் இந்த மோட்டர் சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம டேப் போட்டு ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம டேப் போட்டு ஒட்டிடலாம். இப்போ இந்த மோட்டரை இந்த டம்மியில் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ இந்த டம்மி உள்ள ஒயரை விட்டு அந்த சைடு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த மோட்டரை டைட்டாக ஃபிட் பண்ணிட்டுருங்க. நல்லா டைட்டாக போட்டோம். இப்போ நம்ம இந்த மோட்டரை அந்த டம்மிக்குள்ளே வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மோட்டரை நம்ம கிளாம்ப் போட்டு அந்த தகடில் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த மோட்டரை கிளாம்பை யூஸ் பண்ணி நான் இந்த மோட்டரை ஃபிட் பண்ணிடுறேன். இப்போ நான் அந்த கிளாம்பை நெட்டை போட்டு டைட்டாக ஃபிட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு சைடு ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு சைடும் ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரை கிளாம்ப் போட்டு டைட்டாக ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்பேனர் யூஸ் பண்ணி டைட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள சென்டராக வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சென்டராக பார்த்துட்டு சென்டரில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டு இப்போ இந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 2 சைட்லேயுமே நம்ம ஹோல்ஸ் போட்டுடலாம். இந்த ஃபேனை நம்ம அந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துல வச்சு ஃபிட் பண்ணிடலாம். ஹோல்ஸ் போட்ட இடத்துல கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெட்டை போட்டு டைட்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க. இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம போல்ட்டை போட்டு டைட்டாக ஃபிட் பண்ணிடலாம். போட்டு கரெக்டாக மார்க் பண்ணி ஃபிட் பண்ணிட்டுருங்க. இப்போ ஸ்பேனரை யூஸ் பண்ணி டைட் பண்ணுறேங்க போல்ட்டை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் தகடை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ரெடி பண்ணி வெல்ட் அடிச்சிட்டேன். இப்போ 4 மூலையிலையும் பார்த்தீங்கன்னா போல்ட்டை வச்சு பற்ற வச்சுட்டேன். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா அந்த கோணி சாக்கு இருக்குல்ல, கோணி சாக்கை நம்ம இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம மேலே தண்ணி ஊற்ற பார்த்து அந்த கோணி சாக்கில் நம்மளுக்கு வாட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு ஃபேன் மூலிமா கூலிங் காற்று வந்து நம்மளுக்கு வரப்போகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோணி சாக்கை வந்து நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இந்த தகடு ஃபுல்லாகவே. இப்போ இந்த கோணி சாக்கை இந்த ஃப்ரேமில் எப்படி ஃபிட் பண்ண போகிறோன்னா இந்த போல்டில் இந்த கோணி சாக்கை அப்படியே ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம இழுத்து நம்மளுக்கு டைட்டாக வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க போல்டில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதேமாரி இந்த போல்டுலேயும் ஃபிட் பண்ணிட்டுருங்க. இப்போ நம்ம எல்லா போல்ட்லேயும் ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்காது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்பராக நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒயர் டேக் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேமை சுற்றி நம்ம ஒயர் டேக் போட போகிறோம். இப்போ நம்ம ஒயர் டேக் போட்டுடலாம்.
இப்போ நம்ம இந்த கோனி சாக்கை நம்ம அந்த ஃப்ரேமில் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அந்த கோனி சாக்கை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் டேக் போட்டு ப்ராப்பராக ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃப்ரேமை நம்ம எதில் ஃபிட் பண்ண போகிறோன்னா, நம்ம ஆயில் கேனில் நம்ம பின்னாடி நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல அந்த பின்னாடி பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டு இந்த போல்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த கேனில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த கோனி சாக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம பைப்பு வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அந்த பைப்லேருந்து நம்மளுக்கு தண்ணி வந்து இந்த சாக்கு ஃபுல்லாக வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிற மாரி ஒரு செட்டப் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம பைப்பெல்லாம் ஃபிட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த பைப்பை அந்த ஃப்ரேம் மேலே வச்சு நம்ம ஒயர் டேக் போட்டு ஃபிட் பண்ண போகிறோம். போட்டுட்டு நம்ம இந்த பைப்பை சுற்றி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் போட போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி வந்தால் நம்ம இந்த சாக்கு ஃபுல்லாகவே ஈரமாகும். இப்போ இந்த பைப்பை நம்ம ஒயர் டேக் யூஸ் பண்ணி நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ரேமை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பின்னாடி சைடு நம்ம ஹோல்ஸ் போட்டு நம்ம இந்த ஃப்ரேமை உள்வாட்டமாக வந்து இந்த ஃப்ரேமை ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஹோல்ஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ரேமை உள்ளே வச்சு நம்ம ஃபிட் பண்ணிடலாம் அந்த ஹோல்ஸுக்கு நேராக. இப்போ நம்ம அந்த ஃப்ரேமை உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வலையும் ஃப்ரண்ட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம 4 சைடுமே பார்த்தீங்கன்னா போல்டு நெட்டை போட்டு ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு சாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. இப்போ பின்னாடி திருப்பி பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும், ஃபேன் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேன் ரெக்கையும் ஃபிட் பண்ணிட்டோம், உள்ளே சாக்கும் நம்மளுக்கு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த ஓஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பம்பு வச்சுட்டு அடுத்து தண்ணிலாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மோட்ரு பவர் சப்ளை, அந்த பம்புக்கு பவர் சப்ளை, சுவிட்சு எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டுனா நம்மளுக்கு ஒரு ஏர் கூலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மோட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த வாட்டர் பம்பை அந்த ஓஸில் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த வாட்டர் பம்ப் மூலயமா தான் நம்மளுக்கு அந்த சாக்கில் தண்ணி வந்து ஃபில் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஓஸை பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பம்பில் நான் அவுட்டில் கனெக்ட் பண்ணிடுறேன். அடுத்தது நம்மளுக்கு ஒரு புஷ் பட்டன் சுவிட்சு, அடுத்தது ஒரு 12 வோல்ட் ஃபீமேல் போட்டு. இந்த புஷ் பட்டன் சுவிட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் பம்பை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு. இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் நம்ம 12 வோல்ட்டு கொடுத்தவொடனே நம்மளுக்கு இந்த ஃபேன் ரன் ஆகும். இப்போ நம்ம இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் நம்ம இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சைடில் ஹோல்ஸ் போட்டு நம்ம இதை ஃபிட் பண்ணிடலாம். இப்போ இந்த வாட்டர் பம்ப் ஒயரும் இந்த மோட்டரோட ஒயரையும் இந்த ஹோல்ஸ் வழியாக விட்ருங்க. ஏன்னா நம்ம சால்ட்ரிங் வச்சுட்டுனா நம்மளுக்கு இந்த ஹோல்ஸ் வழியாக விட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுடலாம். இப்போ நம்ம 2 ஒயருமே விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த புஷ் பட்டன்ஸ் வச்சு இந்த 12 வோல்ட் ஃபீமேல் போட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒயரில் சால்ட்ரிங் பண்ணி இந்த ஃபிட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 12 வோல்ட்டு பாசிட்டிவ் லைனை சால்ட்ரிங் பண்ணிடலாம். அடுத்தது நெகட்டிவ் ஒயரையும் சால்ட்ரிங் பண்ணிடலாம். இப்போ இந்த வாட்டர் பம்போட நெகட்டிவும் பார்த்தீங்கன்னா அந்த லைன்லேயே ஃபீமேல் 12 வோல்ட் ஃபீமேல் போர்ட்லேயே சால்ட்ரிங் பண்ணுறங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்கும். இப்போ நம்ம அந்த புஷ் பட்டன் சுவிட்சில் இதை கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2ஓட சுவிட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸில் எல்லா சுவிட்சையும் வச்சு ஃபிட் பண்ணுறங்க. இப்போ நம்ம புஷ் பட்டன் ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்தது 12 வோல்ட் ஃபீமேலையும் கனெக்ட் பண்ணுறங்க. இப்போ நம்ம ஏர் கூலர் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஏர் கூலர் ரெடி பண்ணுறதுக்குள்ளே கையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்க்ராட்ச் வந்துட்டு இந்த தகுடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ண பார்த்து கை ஃபுல்லாக கிழிச்சிச்சு. இந்த ஏர் கூலர் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ இந்த ஏர் கூலர் எப்படி ஒர்க் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல, அதில் தண்ணியை வந்து பாதி ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட ஃபில் பண்ணலாம். ஐஸ் வாட்டர்லாம் ஃபில் பண்ணால் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இப்போ நம்ம ஏர் கூலர் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டோம். இந்த ஏர் கூலருக்கு பவர் சப்ளை கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, சில்லுன்னு காற்று வருமான்ட்டு எனக்கே தெரியல. இப்போ நம்ம இந்த ஏர் கூலருக்கு என்ன பவர் சப்ளை கொடுக்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் பேட்டரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டுருந்தோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா மேலே கேப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 12 வோல்ட்டு மேல் போட்டு பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு ஃபேன் பார்த்தீங்கன்னா ஓடுது. இப்போ நம்ம வாட்டர் பம்ப் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், பின்னாடி தண்ணி வருது, எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ காற்று வருதா நீங்களே பாருங்கள். நல்லாவே காற்று வருது. பட் சில்லுன்னு லைட்டாக வருது. பட்டு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் பிஃபோர் ஆஃப்டருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ நம்ம ஏர் கூலர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. சில்னஸ் ஃபீலிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது.
இந்த மெத்தையில் வச்சு டெஸ்ட் பண்ணுறதுனால மரம் காத்துன்னு சொல்கிற பாருங்க. நான் வீட்டு உள்ளேயும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். நைட்டு சூப்பராகவே ஒர்க் ஆகுது. சில்னஸ் ஃபீலிங்லாகவே நல்லாவே தெரியுது. உங்களுக்கு எதனா டெம்பரேச்சர் வச்சு மெஷர் பண்ணுற மாதிரி காட்டியிருந்தால் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஏர் கூலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சாக்குலேருந்து வர கூலிங் பார்த்தீங்கன்னா இழுத்து நம்மளுக்கு வெளியில் தரத்துனால நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த சம்மருக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கமலேஷ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.